ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் வழங்கும். இன்றைக்கி நம்ம நல்ல கார சாரமான எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். இதில் நம்ம வினிகரே சேர்க்கலைங்க, ஆனாலும் ஒரு வருஷத்துக்கு மேலேயும் கெடாமல் இருக்கும். வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் ஒரு 10 எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஆளாக்கு அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க, காட்டியிருக்கோம் பாருங்கள் அந்தளவுக்கு. காஞ்ச மிளகாய் கட் பண்ணது வந்து ஒரு ஆளாக்கு எடுத்துக்கோங்க, அதை நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 எடுத்துருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். முதல்ல எல்லா எலுமிச்சம்பழத்தையும் நல்லா தண்ணியில் கழுவிக்கிட்டு ஈரமே இல்லாத மாதிரி நம்ம ஒரு துணியில் துடைச்சிக்கணுங்க, இல்லைன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். துடைச்சிட்டு நாங்கள் காட்டியிருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி சின்ன சின்னதாங்க கட் பண்ணுறோம், ஏன்னா எடுக்கிறதுக்கு ஊறுகாய் வந்து எடுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கணும், அதனால தான் இப்படி கட் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எலுமிச்சம்பழத்தையும் கட் பண்ணியாச்சு, அதோட கொட்டையும் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. எலுமிச்சம்பழம் அந்த கட் பண்ணும்போது அது சாரோடு வருங்க, அந்த சாரை கூட வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போட்டுற போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு இல்லையா, அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். இந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாய் பண்ணுறதுல ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் நடுவில் சின்ன சின்ன டிப்ஸு கூட சொல்லியிருப்போம், அதையும் மறக்காமல் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொட்டையெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. சாறு நம்ம கொட்டவே இல்லை, சாரோட தான் இன்றைக்கி நம்ம எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்ய போகிறோம். நம்ம எந்த பாத்திரத்தில் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் எல்லாத்தையும் அப்படியே ஊற்றிடுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தை கூடவே சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஊறுகாய் பண்ணுறதுக்கு வந்து பீங்கான், கிளாஸு, மண்பானை, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊறுகாயில் வந்து நிறைய உப்பு சேர்க்கறதுனால அது வந்து நீங்கள் சில்வர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த சில்வர் கண்டெய்னரில் ஓட்டை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஊறுகாய் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஆளாக்களவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். அந்த உப்பை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக வச்சுக்கணும். இது வந்து கல்லுப்பு, ஊறுகாய்க்கு கல்லுப்பு தான் சேர்க்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் போட்டு எடுக்க போகிறோம். மிக்சியில் போட்டு வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச எலுமிச்சம்பழத்தில் சேர்த்துருங்க. உப்பு எல்லாமே சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா எல்லா இடத்துலையும் உப்பு ஈவனாக போய் சேரும். உங்களுக்கு இந்த மாதிரி கலக்க வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு உடன் ஸ்பூனில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மரக்கட்டை ஸ்பூன்லாம் கிடைக்கலன்னா நீங்கள் பிளாஸ்டிக் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வந்து மரக்கட்டை ஸ்பூனு இல்லைன்னா பிளாஸ்டிக் ஸ்பூனு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் எடுத்துடணும். அது நீங்கள் வந்து உள்ளே வச்சுருந்தீங்கன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். இப்போ வந்து உப்பு போட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா குலுக்கி விட்டுட்டு ஒரு 3 நாளைக்கு காலையில் ஏஞ்சி இந்த மாதிரி குலுக்கி விட்டுருங்க, இல்லைன்னா உடன் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்குது, நல்லா தண்ணியெல்லாம் ஊறி இருக்குது. இப்போ 3ஆவது நாள் ஆன அப்புறம் காட்டுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3ஆவது நாள் இதுதான். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிளகா பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ஊறுகாய்க்கு காஞ்ச மிளகாயை ஒரு ஆளாக்கு எடுத்துக்கோங்க, அதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் வரைக்கும் வறுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் எல்லாம் வச்சிங்கன்னா நெடி வந்துடும், அதனால் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நாம் மிளகாவை அரைக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைப்பட்டுரும். இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து குறன்னு இருக்கும், அதனால தான் சொல்கிறோம். இதை நம்ம கல்லுப்பு சேர்க்குறதுனால அந்த அரைச்சி முடிச்ச அப்புறம் நெடி வராது. இதை நம்ம வீட்டில் மிளகா பொடியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மிளகா பொடியை கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தில் சேர்த்துடலாம். நம்ம வந்து காஞ்ச மிளகா ஒரு ஆளாக்கு எடுத்தோம், ஆனால் பவுட்ரு 1/2 ஆளாக்கு தான் இருக்குது. அந்த 1/2 ஆளாக்கு பவுடரை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஊறுகாவை கலக்கும் போதோ இல்லைன்னா
தொட்டுக்கிறதுக்கு எடுக்கும் போதோ ஒரு ஈரமில்லாத ஸ்பூனாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஈரம் உள்ள ஒரு ஸ்பூன் எடுத்துட்டிங்கன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். இப்போ நம்ம மிளகா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகா பொடி சேர்த்து ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஈரம் இல்லாத ஸ்பூனாக பார்த்து எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரெடி. எலுமிச்சம்பழம் நம்ம பச்சையாக தாங்க சேர்த்துருக்கோம், ஒன்றும் வேக வைக்காமல் சேர்த்துருக்கோம். கசப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது. இந்த முறையில் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நல்ல கார சாரமான வினிகர் சேர்க்காத ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கிற எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரெடி. விதவிதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த ஊறுகாயை செஞ்சு ஒரு 15 நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். உப்பு மிளகாய் பொடியெல்லாம் நல்லா ஊறியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய டெய்லி வீடியோஸை பார்த்து மகிழுங்க. வயிற்றில் பசி, நாவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.